Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு நம்ம ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு அருமையான அதுவும் ரொம்ப டேஸ்டியா எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பருப்பு போலி ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ரொம்ப ஈஸியா வாங்க prepare பண்ண ஆரம்பிச்சிரலாம். இப்போ நம்ம கடலை பருப்பு வேக வச்சுக்கலாங்க. நான் 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துர்க்கேங்க. இப்போ நான் குக்கர்ல அதை சேர்த்துக்கறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி 2 ல இருந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம இத வேக வைக்க போறோங்க. பாருங்க இது நல்லா வெந்திருச்சு. இப்போ நான் ஓபன் பண்றேன். இது வெந்திருச்சான்னு நம்ம செக் பண்ணி பாப்போம். பாருங்க இது நல்லா வெந்திருச்சு. நான் கையில பிரஸ் பண்ணும்போது அது நல்லா மேஷ் ஆகுதுங்க. இப்போ இத ஆற விட்டுறலாங்க. இது ஆறற வரைக்கும் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேங்க. 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்ல வெதுவெதுப்பான சுடு தண்ணி எடுத்து நான் மாவு பிசைய போறேங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம சுடு தண்ணி இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல சாஃப்ட்டா வருங்க போலி. பாருங்க நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துர்க்கேங்க. இதுல நாம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெய் சேர்த்து நம்ம ஊற விட்டுறலாங்க. ஒரு 20 ல இருந்து 30 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஊற விட்டுறலாம். நல்ல மாவு சாஃப்ட் ஆயி வருங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். இது பிசையிறதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமா தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. இப்போ பருப்பு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நான் இத வடிச்சு எடுத்துக்க போறேன். இதுல இருக்க தண்ணிலாம் நம்ம எடுத்துறலாம். இப்போ நான் இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுக்க போறேங்க. நம்ம அப்படியே அடுப்புலயும் கிண்டலாம். ஏன்னா இது நல்லா மேஷ் ஆயிடும் கிண்டும்போது. ஆனா நீங்க மிக்ஸில அரைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா வருங்க. ரொம்ப நைஸாவும் இருக்கும். அதனால நான் மிக்ஸில அரைச்சு இத எடுத்துக்க போறேன். நம்ம தண்ணி விடாம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க. இத நான் அரைச்சு எடுத்துர்க்கேன். இது எந்த அளவுக்கு நைஸா இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கையில எடுத்தாலே ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. பாருங்க. இப்போ நம்ம இத டைரக்ட்டா அடுப்புல சேர்த்துறலாங்க. நான் ஒரு pan வச்சிருக்கேன். அதுல நம்ம இந்த பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துறலாம். இதோட நம்ம வெல்லம் சேர்க்க போறோங்க. வெல்லம் பாத்தீங்கன்னா நான் ஒரு 1 கப் கம்மியாவே எடுத்துர்க்கேன். நீங்க ஸ்வீட் அதிகமா சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தாராளமா எடுக்கலாங்க. பாருங்க நான் எல்லாத்தையும் இது mix பண்றேன். நம்ம சிம்லயே வச்சு mix பண்ணனும். நம்ம வெல்லம் எல்லாமே கரைஞ்சு வரணுங்க. பாருங்க. நான் நான்ஸ்டிக் எடுத்ததால எனக்கு ஈஸியா இருக்கு நல்லா பிசையிறதுக்கு. எல்லாமே பாருங்க mix ஆயி வந்துருச்சு. வெல்லம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. இந்த டைம்ல நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்றேன். கீ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுல நீங்க ஜாதிக்காய் கூட துருவி போடலாம். அதுவும் நல்ல ஒரு டேஸ்டும் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும். பட் நான் இதுல இன்னைக்கு ஆட் பண்ணல. இந்த மாதிரி ஸ்பூன் நடுவுல வைக்கும்போது இது ஆடாம இருக்கணுங்க. இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. பாருங்க நம்மளுடைய பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இத வந்து நல்லா பிசைஞ்சு உருண்டை எடுக்க போறோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நான் மாவு உருண்டை பிடிச்சிருக்கேங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல தேவையோ அந்த சைஸ்ல நீங்க மாவு உருண்டை பிடிச்சிக்கலாம். எனக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 8 உருண்டை கிட்ட கிடைச்சது மாவு. இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேங்க மாவு. இப்போ நான் பூரணமும் அதே அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேங்க. பாருங்க நான் இந்த சைஸ்ல உருண்டை பிடிச்சிருக்கேன். நீங்க அதுக்கு ஈக்குவலாவும் அதே சைஸ்லயும் பிடிக்கலாம். நான் அதை விட கொஞ்சம் கம்மியா தான் உருண்டை பிடிச்சிருக்கேன். எனக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா அதே மாதிரி 8 உருண்டை கிட்ட வந்ததுங்க. கரெக்ட்டா இருந்தது. இப்போ நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் மாவு. இப்போ பாருங்க நான் கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். நடுவுல பூரணம் வச்சுக்கிறேங்க. இப்போ கீழ இருந்து பிரஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா மாவு அப்படியே மேலே வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி எடுத்துட்டு வந்துறணும். பாருங்க நான் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா கிண்ணம் மாதிரி முழுசா மூடிடுச்சு பாருங்க. பூரணம் உள்ள எல்லாமே ஸ்டஃபிங் முடிஞ்சது. இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கையிலேயே இத பிரஸ் பண்ணி கொடுக்க போறோங்க. நீங்க சப்பாத்தி கட்டை வச்சு கூட நீங்க தேய்க்கலாம். நீங்க ஃபோர்ஸ் கொடுக்காம மெதுவா தேய்ச்சி எடுக்கலாங்க தாராளமா. நான் இது ரொம்ப சாஃப்ட்டா இருந்ததால நான் கையிலேயே பிரஸ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க எனக்கு ஈஸியா வந்துருச்சு ஆயில் சேர்த்ததால. நீங்க வாழை இலை வச்சு கூட இத நம்ம தட்டி எடுக்கலாங்க. இன்னும் ஈஸியா இருக்கும். பாருங்க நான் இத வந்து ஒரு தவால சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். நம்ம இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தாராளமா எண்ணெய் சேர்த்து நீங்க ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க. நீங்க நெய் கூட அதுல சேர்த்துக்கலாம். பாருங்க நான் 2 சைடும் மாத்தி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சோ நம்மளுடைய முதல் போலி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே எம்மியா இருக்கு பாருங்க. சூடா இருக்கு. இதே மாதிரி நான் மத்த போலிங்களும் ரெடி பண்ணிக்கிறேங்க. அடுத்த போலியும் நான் தவால சேர்த்துட்டேங்க. இதுவும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துறலாங்க. நீங்க போலி குக் பண்ணும்போது நல்ல ஹைல வச்சு குக் பண்ணுங்க. அப்பதான் இது நல்ல குக் ஆகி வரும். பாருங்க சூப்பரா குக் ஆகிடுச்சு.
ரொம்ப சாஃப்டான போலியை ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்க்கவே எந்த அளவுக்கு எம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுடைய பருப்பு போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். எவ்வளோ ஈஸியாக பிக்க முடியுது பாருங்கள். ரொம்ப எம்மையாக இருந்ததுங்க. சூடாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருந்தது. அதுவே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் அருமையான டேஸ்ட்டுங்க. சாப்பிட திகட்டாத அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான போலி ரெசிபியை நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.